அனைவருக்கும் வணக்கம் சொல்லுவாங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியல் நிர்ணய சபையின் செயல்பாடுகள் அதை பற்றி பார்க்கலாம். இதற்கு முந்தைய வீடியோ பார்த்தோம்னா இந்திய அரசியல் அமைப்பு நிர்ணய சபையின் முந்தைய செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொலி போட்டிருக்கு. அதுல நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் இருக்கு. அதை பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இந்திய அரசியல் நிர்ணய சபை செயல்பாடுகளுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? என்ன அப்படின்னா 1940 ஆகஸ்ட் நன்கொடை லில்லித் கூட்டரவு அளிச்சிருந்திருப்பாரு. அவர் என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா இந்திய அரசியல் நிர்ணய சபை அமைக்கும் கோரிக்கையை ஏற்றுக்கொள்வாங்க. எப்ப 1940. அடுத்து கிரிப்ஸ் தூதுக்குழு 1942 மார்ச் 22 இந்தியா வருவாங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பை உருவாக்கும் பணி இந்தியர்களும் ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கடைசியா அமைச்சரவை தூதுக்குழு அல்லது கேபினட் தூதுக்குழு அதுல 3 உறுப்பினர்கள் வந்திருப்பாங்க. யார் யாரு? ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர், பெத்திக் லாரன்ஸ் 3 பேர் வந்திருப்பாங்க. அதோட தலைவராக யார் இருப்பாங்க? பெத்திக் லாரன்ஸ் வந்திருப்பாங்க. கரெக்டா? ஸோ அவங்க என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்தியாவிற்கான இந்திய அரசியல் அமைப்பு நிர்ணய சபையை உருவாக்கி இருந்திருப்பாங்க. அதனுடைய சின்னமா என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா யானையுடைய உருவத்தை அறிவிச்சிருந்திருப்பாங்க. அதன் பிறகுதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த செயல்பாடுகள்லாம் நடைபெறும். அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த இந்திய அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினர்கள் பார்த்தோம் அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. அது எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அதாவது மாகாண மாகாண பகுதி, அதாவது இந்தியாவில் இருக்கிற சுதேசி அரசு இல்லாத பிரிட்டிஷ் மாகாண பகுதி மற்றும் சுதேசி பகுதிகளில் 10 லட்சம் மக்களுக்கு ஒரு உறுப்பினர், எப்படி 10 லட்சம் மக்களுக்கு ஒரு உறுப்பினர் அப்படின்ற அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அரசியல் நிர்ணய சபையில மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படின்னா அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த 389 உறுப்பினர்கள்ல மாகாண பிரதிநிதிகள் பார்த்தோம் அப்படின்னா 292 பேர் இருப்பாங்க. சுதேசி உறுப்பினர்கள் 93 பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாலுசிஸ்தான் சார்பில் ஒரு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் மாகாண முதன்மை ஆணையர் அல்லது மாகாண முதன்மை ஆளுநர் 3 பேர் இருப்பாங்க. அந்த மூன்று பேருக்கு கீழே 3 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது எந்தெந்த பகுதியில் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா டெல்லி, அஜ்மீர், கூர்க் அப்படின்ற 3 பகுதிகளில் இருந்தும் ஒவ்வொரு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னா ஒற்றை பரிமாற்று வாக்கு முறைப்படி விகிதாச்சார முறைப்படி இந்த உறுப்பினர்கள் அனைவருமே தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. அதன் பிறகு இந்த உறுப்பினர்கள்லாம் தேர்ந்தெடுத்துட்டாங்க. அதன் பிறகு 1946 நவம்பர் இந்தியாவிற்கான அரசியல் நிர்ணய சபை முழு வடிவம் பெற்று உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஆனா 1947 ஜூலை 26 பாகிஸ்தானுடைய அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா 1946 நவம்பர்ல இந்தியாவிற்கான அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்கி இருப்பாங்க. இதற்கு முன்னாடி நம்ம கிரிப்ஸ் தூதுக்குழு கேபினட் தூதுக்குழு பார்த்தோம்ல, அதுல என்ன பண்ணிருப்பாங்க இந்தியாவிற்கான அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கலாம், அதற்கான உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களா இருக்கணும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க இல்லையா? அதற்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவில் இடைக்கால அரசாங்கம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1946 ஜூன் 15 இந்தியாவுடைய அரசு பிரதிநிதி என்ன பண்ணிருப்பாரு 14 பேர் கொண்ட முக்கிய தலைவர்களுக்கு அழைப்பு கொடுத்திருப்பாரு. அதன் அடிப்படையில 1946 ஜூலை மாசத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது ஜூலை ஆகஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேர்தல் நடத்துவாங்க. இந்த தேர்தல்ல ஐஎன்சி 208 இடங்களையும், முஸ்லீம் லீக் 73 இடங்களையும், அதர்ஸ் 15 இடங்களையும் வெற்றி பெறுவாங்க. ஓகேங்களா? இதுல என்ன பண்ணுவாங்க முஸ்லீம் லீக் என்ன பண்ணுவாங்க இடைக்கால அரசாங்கம் அமைக்கிறதுக்கு என்ன ஒத்துழைக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு தனி நாடு வேண்டும் அப்படின்ற கோரிக்கையில இருப்பாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த இடைக்கால அரசாங்கத்துல இடம்பெற மாட்டாங்க. ஆனா மீதி இருக்கிற உறுப்பினர்களை கொண்டு நேரு தலைமையில 1946 செப்டம்பர் 2 என்ன பண்ணுவாங்க இடைக்கால அரசாங்கம் அமைச்சிருவாங்க. இடைக்கால அரசாங்கம் அமைச்சதுக்கு அப்புறம் தான் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்ல தான் என்ன பண்ணுவாங்க இந்திய அரசியல் நிர்ணய சபை இந்தியாவிற்கான இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்படும். அதுக்கப்புறம் 1947 ஜூலை 26 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
பாகிஸ்தானுக்கான அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கி இருந்திருப்பாங்க. இதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து முஸ்லீம் லீக் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, இந்த இடைக்கால அரசாங்கத்துல கலந்து கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்படும் போது அதுலயும் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்ன ஆகுனா, இதனால இந்திய அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வந்து 299 குறைஞ்சிரும். இதுல வந்து இந்திய மாகாணங்கள்ல இருந்து 229 பேரும், சுதேசி மாகாணத்துல இருந்து 70 பேரும் என்ன பண்ணுவாங்க, உறுப்பினர்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்திய அரசியல் நிர்ணய சபை இடம்பெறாத முக்கிய தலைவர்கள் யார் அப்படின்னா முகமது அலி ஜின்னா மற்றும் காந்திஜி, இவங்க 2 பேருமே என்ன பண்ண மாட்டாங்க, இந்திய அரசியல் நிர்ணய சபையில இடம்பெற்றிருக்க மாட்டாங்க. பிறகு அரசியலமைப்பு நிர்ணய சபையில மொத்தம் 11 அமர்வுகள் நடைபெறும். ஓகேங்களா. ஸோ அதுல வந்து முதல் கூட்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1946 டிசம்பர் 9. இந்த கொஸ்டின் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா கேட்டுனே இருப்பாங்க, கரெக்டா பார்த்துக்கோங்க. முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 11 மணி அளவுல எங்க நடைபெறுது அப்படின்னா டெல்லியில வந்து பாராளுமன்றத்துல, இப்ப இருக்கிற பாராளுமன்றம் அந்த பழைய அரங்கு இருக்கு இல்லையா, அதுல வந்து நடைபெறுது. அதுல வந்து இந்த இதுல கலந்து கொண்ட உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா மொத்தம் 211 உறுப்பினர்கள். மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள், 299 உறுப்பினர்கள். கரெக்டுங்களா. 299 உறுப்பினர்கள்ல அதாவது 229 உறுப்பினர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாகாணத்துல வந்து சுதேசில இருந்து 70 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஓகேங்களா. இந்த 299 உறுப்பினர்கள்ல 211 உறுப்பினர்கள் வந்து அந்த முதல் கூட்டத்தில் கலந்து கொண்டாங்க. அதன் பிறகு இந்த கூட்டத்துடைய முக்கியமானது என்னவா இருக்கு, கருப்பொருள்னா தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுத்தல் அப்படின்றதா முக்கியமான கருப்பொருள். அதன் அடிப்படையில முதல் தற்காலிக தலைவரா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை வந்து தேர்ந்தெடுக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா 211 பேர்ல யார் வயது அதிகமா இருக்கிறவர்னு பார்த்தா அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தான். ஓகேங்களா. இந்த தற்காலிக தலைவர் முறை எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா பிரான்ஸ்ல இருந்து எடுத்துப்பாங்க. நம்ம அரசியலமைப்பு உருவாக்கும் போது தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுத்தல் அப்படின்ற முறையை எந்த நாட்டின் அரசியலமைப்புல இருந்து பெறப்பட்டது அப்படின்னா பிரான்ஸ் நாட்டிலிருந்து பெறப்பட்டது. அதன் பிறகு பரிந்துரையை வந்து பார்த்தோம், இந்த டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை யார் துணை தலைவரா நீங்க பதவி ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னா டாக்டர் ஜே.பி. கிருபாலினி அப்படின்றவர் வந்து குறிப்பிட்டிருப்பார். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல இது மட்டும். இரண்டாவது கூட்டத்துல டிசம்பர் 1946 டிசம்பர் 11 இரண்டாவது கூட்டம் நடைபெறும். இந்த இரண்டாவது கூட்டத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முக்கியமான கருப்பு நிரந்தர தலைவரை தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு நிரந்தர தலைவரா டாக்டர் ராஜேந்திர பிரசாந்த் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார். அதன் அடிப்படையில துணைத் தலைவர்களும் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, சட்ட ஆலோசகரும் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. துணைத் தலைவரா H.C. முகர்ஜி மற்றும் V.T. கிருஷ்ணமாச்சாரி அப்படின்ற இருவரை தேர்ந்தெடுப்பாங்க. சட்ட ஆலோசகரா நம்ம பி.என். ராவ் அப்படின்றவர் யார் அப்படின்னா அரசியலமைப்பு முன்மாதிரி வரைவினை வரைந்தவர் தான் யார் அப்படின்னா இந்த பி.என். ராவ். ஓகேங்களா. பிறகு 1946 டிசம்பர் 13 மூன்றாவது கூட்டம் நடைபெறும். இதுல முக்கியமான கருப்பொருள்னா நேருவுடைய குறிக்கோள் தீர்மானம் கொண்டு இருப்பார்கள் நேரு, அதை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு வந்திருப்பாங்க. இந்த தீர்மானத்துல நிறைய திருத்தங்கள்லாம் மேற்கொள்ளப்பட்டு நேருடைய தீர்மானம், குறிக்கோள் தீர்மானம் என்ன பண்ணுவாங்க 1947 ஜான் 22 என்ன பண்ணுவாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. அது இந்த நேருடைய இந்த குறிக்கோள் தீர்மானம் தான் என்ன பண்ணும், முகவுரையில நிறைய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கும். இந்த குறிக்கோள் தீர்மானத்தை முகவுரை அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா. 11 அமர்வுகள் பற்றி பார்க்கலாம். முதல் அமர்வு பாருங்க 1946 டிசம்பர் 9 இருந்து 23 வரைக்கும் நடைபெற்றிருக்கும். இரண்டாவது அமர்வு 1947 ஜனவரி 20 இருந்து 25 வரைக்கும் நடைபெற்றிருக்கும். மூன்றாவது அமர்வு 1947 ஏப்ரல் 28 இருந்து மே 2 வரைக்கும் நடைபெற்றிருக்கும். நான்காவது அமர்வு 1947 ஜூலை 14 இருந்து 31 வரைக்கும் நடைபெற்றிருக்கும். அடுத்து வந்து ஐந்தாவது அமர்வு பாருங்க 1947 ஆகஸ்ட் 14 இருந்து 30 வரைக்கும் நடைபெற்றிருக்கும். ஆறாவது அமர்வு 1948 ஜான் 27 நடைபெற்றிருக்கும். ஏழாவது அமர்வு 1948 நவம்பர் 8 இருந்து 1949 ஜனவரி 8 வரைக்கும் என்ன பண்றோம், ஏழாவது அமர்வு நடைபெற்றிருக்கும். எட்டாவது அமர்வு பாருங்க 1949 மே 16 இருந்து ஜூன் 16 வரைக்கும் நடைபெற்றிருக்கும். அடுத்தது ஒன்பதாவது அமர்வு 1949 ஜூலை 30 இருந்து செப்டம்பர் 18 வரைக்கும் வந்து 9வது அமர்வு நடைபெற்றிருக்கும். 10வது அமர்வு 1949 அக்டோபர் 6 இருந்து அக்டோபர் 17 வரைக்கும் 10வது அமர்வு நடைபெற்றிருக்கும். அடுத்தது 11வது அமர்வு 1949 நவம்பர் 14 இருந்து நவம்பர் 26 வரைக்கும் நடைபெற்றிருக்கும். இந்த நவம்பர் 26 என்ன பண்றாங்க,
அரசியல் அரசியலமைப்பு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளப்படுது. அதே மாதிரி இதுல முக்கியமான டேட்னா 1946 டிசம்பர் 9, 1949 நவம்பர் 26 முக்கியமான டேட்ஸ். இந்தியா அரசியலமைப்பு சட்ட தினமாக கொண்டாடப்படும் நாள் எது அப்படின்னா நவம்பர் 26. ஓகேங்களா. அதன் பிறகு இந்த 11 அமர்வுகள் இருந்துச்சுல்ல, இதெல்லாம் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்திய அரசியலமைப்பு உருவாக்குவதற்கு எவ்வளவு நாட்கள் தேவைப்படுது அப்படின்னா 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள் தேவைப்படுது. எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 64 லட்சம் செலவு பண்ணிருப்பாங்க. இந்த அரசியலமைப்பு தேவையான சட்டங்கள் எங்க இருந்து எடுக்கப்படுது அப்படின்னா கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த அரசியல் நிர்ணய சபை இருக்குல்ல, அதுல 15 பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றிருப்பாங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்டான டேட்டா. ஓகே. இந்த 11 அமர்வுகள் நடந்துச்சுல்ல, இந்த அரசியல் நிர்ணய செயல்பாடுகள்ல 11 அமர்வுகள் இதெல்லாம் நடந்துச்சு. இதுல எவ்வளவு நாட்கள் நடைபெறுது அப்படின்னா மொத்தம் 166 நாட்கள். ஓகேங்களா. அரசியல் நிர்ணய சபை கூடியிருந்திருக்கும். அந்த கூடின அரசியல் நிர்ணய சபையில 11 அமர்வுகள் நடத்தி 114 நாட்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதை பற்றி விவாதம் நடைபெற்றிருக்கும். ஓகேங்களா. ஓகே நண்பர்களே. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த காணொலியில பார்த்தோம் அப்படின்னா முக்கிய குழுக்கள், அதனுடைய தலைவர்கள், அதை பற்றி எல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா. அடுத்து வரைவு குழு, அதை பற்றி பார்க்கலாம். நன்றி.